வெல்டிங் தொழில ஆரம்ப நிலைமையில் இருக்கக்கூடிய நண்பர்கள் இந்த பதிவை பார்க்கறதன் மூலமா ஒரு தரமான வெல்டிங் வேலையை கத்துக்க முடியும். 100% கத்துக்க முடியும். நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நீங்க போய் லோக்கல்ல ஒரு ஒர்க் ஷாப்ல வேலை செய்யற அளவுக்கு நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துருங்க. இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிட்ட டாபிக் என்னன்னா பிளாட் பொசிஷன்ல மெட்டல் ஏத்துறது. நம்ம ரீசெண்டா ஒரு ஷார்ட்ஸ்ல போட்டிருந்தோம். அந்த ஷார்ட்ஸ்ல பார்த்த ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, சரக்கேத்தி வெல்டிங் பண்றதுனா என்ன ப்ரோ, சரக்கு எதாவது போட்டுட்டு வெல்டிங் பண்றதா அப்படின்னு கேட்டிருக்காருங்க. ஸோ அந்த மாதிரி நக்கல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஏன்னா வேலை கற்றுக் கொடுக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா எங்க ஊர் ஸ்லாங்ல நாங்க எப்படி பேசுறோமோ அதை தான் சொல்லி தந்துட்டு இருக்கேன். மெட்டல் ஏத்துறது, அதாவது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அது இருக்கு பாருங்க, கொஞ்சம் பக்கத்துல வாங்க. இப்போ வந்து இந்த ஷாஃப்ட் இந்த இடம் தேஞ்சிருக்கு பாத்தீங்களா, இந்த ஷாஃப்ட் ஃபுல்லாவுமே இந்த எட்ஜ்ல ஆரம்பிச்சு இந்த எட்ஜ் வரைக்கும் நம்ம வந்து மெட்டல், அதாவது வெல்டிங் ஏத்தணும். வெல்டிங் ஏத்தி நம்ம இதை கடையும் போது ஒரு நிமிஷம், இப்போ இந்த ஷாஃப்ட் இந்த மாதிரி இருக்குல்ல, இந்த மாதிரி இருக்கிற ஷாஃப்ட்டை வந்து நம்ம எப்படி கடையணும் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம வந்து சைஸ் வந்து 12 mm வச்சு நம்ம டர்னிங் பண்ணணும். ஸோ இதுதான் இதுல வேலை. இந்த மாதிரி நம்ம வேலை செய்யும் போது என்ன கவனிக்கணும் அப்படின்னா, முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ப்ளவுஸ் வரக்கூடாது, அதாவது ஓட்டையா வெல்டிங் இருக்கக்கூடாது. அப்படி நம்ம டர்னிங் பண்ணும்போது ஹோல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த வேலையை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இது வந்து ஒரு வாட்டர் சீல் ஓடணும். ஸோ ஓட்டையா நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அந்த வாட்டர் சீல்ல ஏர் லீக் ஆயிடும். ஸோ ஏர் வந்து லீக் ஆயிடுச்சுன்னா அந்த மோட்டார் ஓடாது. நம்ம பண்ணும்போது இந்த ஷாஃப்ட் இங்க வாங்கலாம். இப்ப இந்த ஷாஃப்ட பாருங்க, இந்த ஷாஃப்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த இடம் தேஞ்சு போச்சு. ஒரே ஷாஃப்ட் தான், இது வந்து தண்ணியிலே இருக்கிற இடம், இது வந்து தேஞ்சு போச்சு. இப்ப இந்த இடம் தேயாத இடம். இந்த தேயாத இடத்த பாருங்க, நான் ரொட்டேட் பண்றேன். எந்த இடத்துலயுமே வீணா போகல பாத்தீங்களா, ஓட்டையா இல்ல பாத்தீங்களா, ஏன்னா இது வந்து செரிச்சு போச்சு. ஸோ இதை வந்து நம்ம டர்னிங் பண்ணணும். இப்ப இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வெல்டிங் அடிக்கும் போது எப்படி வெல்டிங் அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாம கவனிச்சிங்கன்னா மட்டும்தான் புரியும். வெல்டிங் பழகக்கூடிய இன்னொரு நண்பருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இப்போ நான் கையில எடுத்துக்கிட்ட வெல்டிங் ராடோட கேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 kg வெல்டிங் ராடுன்னு சொல்லுவாங்க. இதோட mm அப்படின்னு பாத்தீங்கன்னா 3.15 mm எடுத்திருக்கேன். இந்த 3.15 mmக்கு ஆம்பியர் எவ்வளவு வைக்கணும், நிறைய நண்பர்கள் கேட்கறது அதான், கரண்ட் ஆம்பியர் எவ்வளவு வைக்கணும்னு தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. மேக்சிமம் நீங்க எவ்வளவு வைக்கலாம் அப்படின்னா ஒரு 100 ஆம்பியர் வைக்கலாம். ஒரு 100னா ஒரு 100 ஆம்பியர் வச்சு நீங்க வெல்டிங் பண்ணிக்கலாம். இப்போ வெல்டிங் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம்னு ஒண்ணு இருக்குல்ல, வெல்டிங் பண்ணா சரசரன்னு வெல்டிங் பண்ணிட்டே வரக்கூடாது. அப்படி வந்தீங்கன்னா அந்த ஜாப் ஃபெயிலியர் ஆயிடும். ஸோ வெல்டிங் பண்ணும்போது நம்ம ஒரு விஷயத்த வந்து ஃபாலோ பண்ணா மட்டும்தான் ஷாஃப்ட் இந்த மாதிரி இருக்கிற ஷாஃப்ட் இந்த மாதிரி நம்ம டர்னிங் பண்ண முடியும். கொஞ்சம் பக்கத்துல வாங்க. இப்போ வெல்டிங் பண்ண நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்ச உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா, வெல்டிங்கை இப்போ ஒரு லேயர் இப்போ வெல்டிங் இப்போ அடிக்கிறோம் அப்படின்னா, இந்த ஒரு லேயர் வெல்டிங் அடிச்சுட்டு அடுத்த லேயர் நம்ம வெல்டிங் அடிக்கும் போது ஏற்கனவே அடிச்ச வெல்டிங்ல ஒரு பாதி வெல்டிங் வர மாதிரியும் புதுசா இருக்கிறதுல பாதி வர மாதிரி நம்ம அடிக்கும் போதுதான் இந்த மாதிரி ப்ளவுஸ் இல்லாம ப்ரோசிட்டி இல்லாம நம்ம வெல்டிங் அடிக்க முடியும். சரிங்களா? இப்போ நான் வெல்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நண்பா இப்ப பாத்தீங்கன்னா வெல்டிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம அந்த மேல இருந்த துருவெல்லாம் வந்து கிரைண்டிங் மிஷினை வச்சு கிரைண்டிங் பண்ணி எடுத்துட்டோம். இது எதுக்காக இப்படி எடுக்கிறோம் அப்படின்னா, வெல்டிங் வந்து பினிஷிங்கா வெல்டிங் வரணும். ஸோ மேல இருக்கக்கூடிய துருவை வந்து நம்ம கிரைண்டிங் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்ப வெல்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 6013 வெல்டிங் ராட் யூஸ் பண்றேன். அதுக்கு ஆம்பியர் வந்து 100 ஆம்ப் வந்து செட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ வெல்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்றேன். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஒரு லேயர் வெல்டிங் அடிச்சுட்டு இருக்கோம். ஒரு லேயர் வந்து கம்ப்ளீட்டா அடிச்சிட்டோம். இப்ப இந்த வெல்டிங் லேயர் மேல இருக்கக்கூடிய பிளக்ஸை ரிமூவ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு லேயர் வெல்டிங் அடிச்சிட்டோம். இந்த லேயர் மேல இருக்கக்கூடிய இந்த பிளக்ஸை வந்து ரிமூவ் பண்ணுவோம். இப்போ உங்களுக்கு தெரியுதுங்க, ஒரு லேயர் நம்ம வெல்டிங் அடிச்சிட்டோம். உங்களுக்கு தெரியுதா? கிளியரா தெரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நல்லா எடுங்க. இப்போ வந்து ஒரு லேயர் நம்ம வெல்டிங் பினிஷிங்கா அடிச்சிட்டோம். இப்ப அடுத்த லேயர் நம்ம வெல்டிங் அடிக்கும் போது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயத்த நீங்க கவனிக்கணும். இப்ப இந்த லேயர் பாதி இருக்கு பாத்தீங்களா, இந்த லேயர்ல பாதி வர மாதிரியும் இந்த புதுசா அடிக்காத இடம் இருக்குல்ல இதுல வர மாதிரியும் அடுத்த லேயர் நம்ம அடிக்கணும். இந்த பொசிஷன்ல நம்ம வெல்டிங் அடிக்கணும். இந்த வெல்டிங் ராட் அசைது பாருங்க, இந்த பொசிஷன்ல நம்ம வெல்டிங் அடிக்கணும். இதே மாதிரி இந்த ஷாஃப்ட சுத்தி நம்ம அடிக்கணும். இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த வெல்டிங்கை வந்து நம்ம டர்னிங் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அப்பதான் வந்து பினிஷிங்கா இருக்கும் சைஸ். நீங்க வந்து கேப் விட்டு அடிச்சீங்கன்னா பள்ளமும் மேலுமா வரும். அதை வந்து ஜாப் வந்து ரிஜெக்ட் பண்ணி விட்டுருவாங்க. இப்ப அடுத்த லேயர் நான் வெல்டிங் அடிக்கிறதையும் பாருங்க. இந்த பக்கத்துல க்ளோஸ்ல இப்ப பாத்தீங்கன்னா நம்ம அடுத்த லேயர் வெல்டிங் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த அடுத்த லேயர் எப்படி அடிக்கிறோம் அப்படிங்கறத நீங்க கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஏற்கனவே அடிச்சதுல பாதியும் புதுசா இருக்கிற இடத்துல பாதியுமா அடிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். இப்ப தெரியுதுங்க உங்களுக்கு.
வெல்டிங் 2வது லேயர் அடிச்சிட்டோம். இந்த 2வது லேயர்ல இருக்கக்கூடிய மேல இருக்கக்கூடிய ஃபிளக்ஸை தட்டுவோம். இப்போ உங்களுக்கு தெரியுதுங்களா? இங்க பாருங்க, நல்லா க்ளோஸ்ல கவனிங்க. ஏற்கனவே பழைய லேயர் இது. இந்த லேயர் வந்து ஃபர்ஸ்ட் லேயரு. 2வது லேயர் அடிக்கும் போது இதுல பாதி வந்திருக்கா? ஸோ இந்த மாதிரி அடிக்கணும். இப்போ அடுத்த லேயர் 3வது லேயர் அடிக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த 2வது லேயர்ல பாதி வர மாதிரியும் புதுசா இருக்கிற இடத்துல பாதி வர மாதிரியும் அடிச்சு இந்த ஷாஃப்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இப்படி பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா ஃபினிஷிங்கா இருக்கும். இதுல நான் கடைசியா ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட இப்ப சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இங்க வாங்க, கொஞ்சம் பக்கத்துல வாங்க. இப்போ இந்த லேயர் வெல்டிங் பண்ணிட்டே வரும்ல, இந்த லேயர் வெல்டிங் பண்ணிட்டே வரும்போது இந்த கடைசியா இருக்கிற இடம் பள்ளமா இருக்கு பாத்தீங்களா? உங்களுக்கு தெரியுதா? இந்த இடம் மட்டும் கொஞ்சம் பள்ளமா இருக்கு பாருங்க. இந்த இடம் பள்ளமா இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால மெட்டல் உங்களுக்கு பத்தாம போயிடும் டர்னிங். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுல வந்து ஒரு லேயரை கடைசியா நம்ம வெல்டிங்கை வச்சு ஃபுல் லேயரா அடிச்சு கம்ப்ளீட் பண்ணிடணும். இப்படி நம்ம வெல்டிங் அடிக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த வந்து நம்ம சொல்லுவோம்ல பிளவுல்ஸ் விடுறது, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புரோசிட்டி, அதாவது சரியான பவர் இல்லாம நம்ம வெல்டிங் பண்றது, இந்த மாதிரி காரணங்கள்ல வரக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து மறைஞ்சிடும். ஸோ இப்படிதான் நம்ம வெல்டிங் ஃபிளாட் போர்ஷன்ல ஷாஃப்ட்டுகள்ல வெல்டிங் அடிக்கணும். இந்த ஷாஃப்டோட சைஸ் எவ்வளவு தெரியுமா? இந்த ஷாஃப்டோட சைஸ் 12 mm ஷாஃப்ட்டுங்க. இந்த 12 mm ஷாஃப்ட்டுக்கு நம்ம எப்படி வெல்டிங் பண்ணோம் அப்படின்னு கத்து கொடுத்துருக்கேன். இந்த விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனா இருக்கும்னு நான் நம்புறேன். மறக்காம இன்னொரு நண்பருக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. இப்போ இந்த பதிவுல இந்த வெல்டிங் ஃபுல்லா வெல்டிங் வேலையை நான் முடிச்சுட்டு இந்த எப்படி இருக்கு அப்படிங்கறத நான் காட்டுறேன், பாருங்க. நண்பா, இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாமே வெல்டிங் கவர் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து 12 mm ஷாஃப்ட்டுக்கு நம்ம எவ்வளவு ஏத்திருக்கோம்னா கிட்டத்தட்ட 2 mm கிட்ட எக்ஸ்ட்ரா வெல்டிங் பண்ணிருக்கோம். 2 mm எதுக்காக பண்ணிருக்கோம் அப்படின்னா, நம்ம வெல்டிங் பண்ணி டர்னிங் பண்ணும்போது இது வந்து ஒரு மட்டமா வரணும், இந்த மாதிரி வரணும். ஸோ நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, இது வந்து 12 mm தான் நமக்கு தேவை. நம்ம வந்து எவ்வளவு ஏத்திருக்கோம் அப்படிங்கறத பாருங்க. கிட்டத்தட்ட 14 mm கிட்ட ஏத்திருக்கோம். இது எதற்காக இந்த மாதிரி நம்ம ஏத்துறோம் அப்படின்னா, 2 mm நம்ம கூட வெல்டிங் பண்ணா மட்டும் தான் நம்ம டர்னிங் பண்ணும்போது அது வந்து பினிஷிங்கா வரும். வெல்டிங் பண்றதுனா எட்டு வெல்டிங் பண்ணிட்டு கிடையாது. நம்ம வந்து பினிஷிங் அவுட்புட் கொடுத்தா மட்டும்தான் நம்ம பேர் நிற்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு இன்னொரு நண்பருக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் பார்ப்போம். பாய்.